ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாபிக் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் அ கான்ஸ்டியூஷன்? முதல்ல ஒரு அரசியலமைப்புனா என்ன அப்படின்னா ஒரு பேசிக் டெஃபினேஷன். ஓகேங்களா? நிறைய ஆசிரியர்கள் வந்து இதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க, இந்தியன் பாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு. ஸோ இது கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுத வேண்டியது தான். ஸோ பேசிக் டெஃபினேஷன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இஸ் அ புக் ஆஃப் ரூல்ஸ் தட் டெல்ஸ் ஒரு நாடு எப்படி செயல்பட வேண்டும், ஹவு அ கண்ட்ரி வில் பி கவர்ன்ட், ஹவு வாட் பவர்ஸ் தி கவர்மெண்ட் ஹஸ், ஒரு அரசாங்கத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்கிறது, வாட் ரைட்ஸ் சிட்டிசன்ஸ் ஹேவ் அண்ட் ஹவு லாஸ் வில் பி மேடு, ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, எப்படி சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், எப்படி சட்டங்களை திருத்த வேண்டும், எந்தெந்த சட்டங்கள் எங்கெங்க செயல்படும், எவ்வளவு காலத்துக்கு செயல்படும் போன்ற நுணுக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் தான் அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ எதற்காக அது நமக்கு தேவை, வை டு வி நீட் இட் அப்படின்னா வித்தவுட் ரூல்ஸ் கியாஸ். அப்போ ஒரு அடிப்படையான ஒரு விதிமுறைகள் இல்லை அப்படின்னா அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அண்ட் கவர்மெண்ட் குட் டூ எனிதிங். அதே போல் அரசாங்கம் என்ன வேணா செய்யலாம் ஒரு குடிமகனை. அப்போ ஒரு அரசாங்கத்திடம் இருந்து அதிகார வர்க்கத்திடம் இருந்து அவர்களுடைய அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணாம, ஓகேங்களா, லைக் இன்னொருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணாம ஒரு சிட்டிசன் மேல பாதுகாக்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் தான். அண்ட் சிட்டிசன்ஸ் would have no protection, could have no protection. இது அரசியலமைப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். நோ சிஸ்டம் ஃபார் மேக்கிங் டிசிஷன்ஸ். ஸோ ஒரு முடிவு எடுக்கக்கூடியதுக்கு ஒரு அமைப்பு இல்லாமல் போகலாம் அப்படின்றாங்க. அதனால நமக்கு கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவம்பர் 26, 1949 1949 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் அண்ட் ரிட்டன் அண்ட் அப்ரூவ். ஸோ அங்கே இருக்க லைக் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து அதை முடிவு பண்ணி அவங்க வந்து கையெழுத்திட்டாங்க. இந்த அரசியலமைப்பு என்பது நாங்கள் வந்து இந்திய மக்களாகிய நாங்கள் நமக்கே கொடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஜனவரி 26 அது நடைமுறையில் வரும் அப்படின்றாங்க. 2 மாதம் இடைவெளி எடுத்துக்கிறாங்க. லைக் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம், இது நடைமுறைக்கு வரதுக்கு 2 மாதம் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ 1950 26 ஏன் ஜனவரி 26 அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா 1930 ஆன் திஸ் டேட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிக்ளேர்ட் பூர்ண ஸ்வராஜ், தட் இஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அப்போ லாகூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேருடைய தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய வருடாந்திர மாநாடு நடக்கும். அதில் வந்து பரிபூர்ண விடுதலை அப்படின்ற ஒரு முழக்கத்தை அவங்க முன்வைப்பாங்க. பரிபூர்ண விடுதலைன்னா என்ன சார் அப்படின்னா எங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்தவித தொடர்பும் வேண்டாம். அது வரைக்கும் நாங்கள் என்ன டிமாண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் டொமினியன் அந்தஸ்து கொடுங்க எங்களுக்கு அப்படின்பாங்க. டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் கீழே நீங்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். லைக் அரசு எல்லாமே பேரரசு, நாங்கள் பிரிட்டிஷ் பேரரசு கீழே தான் இருப்போம். ஆனால் இந்தியா என்பதை எங்கள் ரூலர்ஸே வந்து ஆளுவாங்க. அதாவது எங்கள் மக்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளே வந்து ஆளுவாங்க. உச்சபட்ச அதிகாரம் என்பது உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டோம். ஆனால் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிபூர்ண விடுதலை அப்படின்ற முழக்கத்தை முன்வைப்பாங்க. அடுத்து ஸோ அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் நம்ம வந்து ஜனவரி 26 தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு. எழுத்துப்பூர்வமாக எழுதிய ஒரு கான்ஸ்டியூஷனில் பெருசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அது வந்து அதெல்லாம் பெரிய கான்செப்ட். ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கும். அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா எழுதப்படாத ஒரு வரையறை இல்லாத ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பிரிட்டிஷில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஒரிஜினலி அதில் பார்த்தீங்க அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ் உட்பிரிவுகள் அங்கே இருக்கும், சட்டப்பிரிவுகள் 8 ஷெடியூல்ஸ் அட்டவணைகள் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 470க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்காங்க, 12 ஷெடியூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஷெடியூல்ஸ் வந்து லைக் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பகுதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 பகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன லாங்குவேஜில் எழுதுறாங்க, மொழியில் வந்து ரிட்டன் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, காப்பீஸ் அஃபிஷியல் காப்பீஸ் இன் போத் லாங்குவேஜ். 2 மொழிகள்லையும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான நகல்கள் இருக்கு. ஓகேங்களா? ஹூ மேட் இட், யார் அதை எழுதுனாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது இந்த அரசமைப்பை எழுதக்கூடிய ஒரு நிர்ணய சபை அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதில் 299 நபர்கள் இருந்தாங்க. இந்திய பார்ட்டிஷனுக்கு அப்புறம், இந்திய பிரிவினைக்கு அப்புறம் அதில் வந்து இவங்க 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள், ஓகேங்களா, அது முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 114 நாட்கள் வந்து ஆக்சுவல் டிபேட் அப்படின்னா விவாதங்கள் நடக்கும். ஸோ அவங்க கூடுவாங்க, கூடி வந்து இந்த இப்போ நம்ம இந்திய தேசிய கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் கொண்டு வரலாம் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து அதுதான் நம்ம வந்து சின்னமாக வைக்கலாம் தேசிய கொடியில் அப்படின்ற ஒரு டிபேட் வரும். அப்போது வந்து நிறைய பேர் வந்து இல்லை வேணாம், அது வந்து இந்து மதத்தை மட்டும் குறிக்கிறதா இருக்கும். அப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக சக்கரம் எடுத்துக்கலாம். நம்ம அசோகருடைய சாரநாத் தூணில் இருக்கக்கூடிய சிம்பிளில் வந்து சிங்கத்துக்கு கீழே வந்து ஒரு சக்கரம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்.
மெம்பர்ஸ் டிஸ்கஸ்ட் எவ்ரி ஆர்டிகல் கேர்ஃபுல்லி. எல்லா சட்டப்பிரிவுகளும் அவர்கள் நுணுக்கமாக அவங்க கேர்ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ கீ பீப்புள் இதில் முக்கியமாக செயல்பட்டவர்கள் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி, தட் இஸ் மெயின் ஆர்கிடெக்ட். இப்போ நம்ம ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம், காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருப்பார். அவர் தான் வந்து எங்கெங்க காலம் வரும், எவ்வளவு லோடு தாங்கணும், எங்கே ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரை கொடுப்பாங்க. அவர் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வச்சு சிவில் இன்ஜினியர் வந்து பிளான் பில்ட் பண்ணுவாங்க, ரூம்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அவுட்டர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படை ஒரு இந்திய கான்ஸ்டியூஷனா எப்படி இருக்கும், எந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னது தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி. அதற்கான தலைவராக இருந்தவர் தான் அம்பேத்கர். ஓகேங்களா, அதனால தான் அவர் வந்து இந்திய அரசமைப்பின் தந்தை என்று சொல்றோம், ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதாவது இப்போ இந்த 299 பேரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு அரசுகளை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இவர்கள் எல்லோரும் வரும்பொழுது கச்சா முச்சான்னு இருக்கக்கூடாது மீட்டிங். அப்போ ஒரு தலைவராக அந்த மீட்டிங்ல லைக் இப்போ சபாநாயகர் என்ன வேலை பண்றாரோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பண்ணார். அதுதான் பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அடுத்து ஜவஹர்லால் நேரு, பிரைம் மினிஸ்டர், கேவ் விஷன். ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய கொள்கைகளை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு ரொம்ப பாடுபட்டார். அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹெல்ப்டு இன்டகிரேட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ இந்தியா விடுதலை ஆகும்போது 565 சிற்றரசர்கள் இருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷர்ஸ் ஆண்டாங்க. ஆனால் இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம், இல்லை வந்து ராமநாதபுரம் சமஸ்தானம், மலபார், திருவனந்தபுரம், மைசூர், தஞ்சாவூர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அரசர்கள் நேரடியாக பிரிட்டிஷுக்கு கப்பம் கட்டுருவாங்க. மக்களை ஆளுவது அரசர்கள் தான், பிரிட்டிஷ் கிடையாது. ஆனால் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோடைய நேரடியாக கண்ட்ரோலில் வரும். அதாவது கப்பம் கட்டுறது எல்லாமே பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தான் கட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி 565 சிற்றரசர்கள் இருக்கப்போ அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து நீங்கள் இந்தியாவுடன் இணைங்க. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இட்ஸ் யுவர் டிசிஷன், நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும்னா இருக்கலாம், நீங்கள் எதர் இந்தியா ஆர் பாகிஸ்தான் யார் கூட வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து இல்லை எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் இணைத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் மைனாரிட்டி ரைட்ஸ். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சிறுபான்மையினர் மக்களுடைய நலனை வந்து பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்காற்றினார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2. ஓகேங்களா, இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிரியாம்பிள், முகவுரை அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன்ற புத்தகம் எதை பற்றி பேசப்படுதுன்றது இப்போ நம்ம புக்கு வாங்கினா ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இந்த பிரியாம்பிள், முகவுரை அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் அ பிரியாம்பிள்? இட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் டு தி கான்ஸ்டியூஷன். இட் ஸ்டேட்ஸ் தி பேசிக் வேல்யூஸ் ஆன் தி கோல்ஸ். இதெல்லாம் நம்ம எந்தெந்த கொள்கைகள்லாம் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேசுது. So the text of preamble என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, we the people of India have solemnly resolved to constitute India into a sovereign, secular, democratic, socialistic, secular, democratic republic and to assure it all its citizens. புரியுதா, நாங்க வந்து இந்த 5 கொள்கைகளை நாங்க கடைபிடிப்போம் அண்ட் எல்லா குடிமக்களுக்கும் நாங்க என்ன சொல்லுவோம், ஜஸ்டிஸ், ஓகேங்களா, சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப், like equality of status and opportunity and to promote among them fraternity, assuring the dignity of the individual and the unity and the integrity of the nation. ஓகேங்களா, in our constituent assembly, இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் நாங்கள் this 26th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves this constitution. எங்களுக்கு நாங்களே இந்த அரசியலமைப்பை நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருந்து கொடுக்குறாங்க, யார்கிட்ட இருந்து பெறப்படுது அப்படின்னா மக்களாகிய நம்ம கிட்ட இருந்து தான் அதிகாரம் பெறப்படுது. ஓகேங்களா, ஸோ இது மக்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அப்போ கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சோவரின், இறையாண்மை. இந்தியா என்பது ஒரு இறையாண்மை நாடாக இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு மேலே யாரும் கிடையாது, எங்களுக்கு கீழே யாரும் கிடையாது. நாங்கள் போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா நாங்கள் முடிவெடுப்போம். நாங்கள் அமைதியை கொண்டு வரணும்னு நினைச்சோம் அப்படின்னா நாங்கள் போரை நிறுத்திட்டு அமைதி உடன்படிக்கை சைன் பண்ணுவோம். யார்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட், நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் கண்ட்ரோல் இந்தியா. இந்தியா மேக்ஸ் இட்ஸ் ஓன் டிசிஷன். எங்களுடைய முடிவுகளை நாங்களே எடுப்போம் அப்படின்றது தான் இறையாண்மை, தட் இஸ் சோவரின். சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 1976 தான் ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ 76 வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வருவாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 42nd அமெண்ட்மெண்ட், ஓகேங்களா, எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்து அது புனிதமான புத்தகம், அதை வந்து இஷ்டத்துக்கு நம்ம கிழிச்சு ஒட்டிட்டு இருக்க முடியாது. அப்போது அமெண்ட்மெண்ட்ன்றது வந்து சட்ட திருத்தம். ஒரு புதுசாக ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பேஜை கிழிக்கிறதோ இல்லை புதுசாக ஒரு பேஜை ஆட் பண்ணுறதோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குங்க. ஓகேங்களா, அதனால் இந்தியா வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 75 ஆண்டுகளில் இது வரைக்கும் 106 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு
லைக் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே போல் ரொம்ப கடினமாகவும் இருக்குது. ஓகேங்களா, அது மெயின்டைன் பண்ணுது அந்த ஸ்ட்ரக்சரை. ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் ஒர்க்ஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டியதுக்காக இந்த அரசாங்கம் வேலை பார்க்கும். அதே போல் ரிடியூசஸ் தி கேப் பிட்வீன் தி ரிச் அண்ட் தி புவர். அரசாங்கத்துக்கும் ஏழைகளுக்கும் இருக்கு, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை குறைக்க பாடுபடும் அப்படின்றாங்க. பேசிக் நீட் ஷுட் பி அவைலபிள் டு ஆல். அப்போ இந்திய அரசாங்கம் என்பது மக்களுக்கான அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜியோ வந்து ஒரு தனியார் நிறுவனம், அவங்க லாப நோக்கத்தோட வேலை செய்வாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் என்பது அரசு நிறுவனம், அவங்க சேவை நோக்கத்தோட செயல்பட வேண்டும் அப்படின்ற அந்த கட்டாயம் இருக்குது. அப்போ அரசாங்கம் வந்து சேவை மனப்பான்மை கொண்டதாக இருக்கும். செக்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத சார்பின்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ மத சார்பின்மை ஆடட் இன் 1976. இதுவும் 42வது அரசியலமைப்பு சட்டத்தில் தான் கொண்டு வராங்க. அதாவது செக்குலர் அப்படின்னா இந்திய அரசுக்கு மதம் என்பதே கிடையாது, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நோ அஃபிஷியல் ஸ்டேட் ரிலிஜன், ஆல் ரிலிஜன்ஸ் ஈக்குவல் இன் தி கவர்மெண்ட்ஸ் ஐஸ், ரிலிஜன்ஸ் ஃப்ரீடம் ஃபார் ஆல். எல்லோருக்கும் சுதந்திரம், லைக் மதத்தை எந்த ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரமும் இந்திய அரசாங்கம் கொடுக்கிறது. அதனால தான் நமக்கு மொஹரமுக்கு லீவு கிடைக்குது, கிறிஸ்மஸுக்கு லீவு கிடைக்குது, காந்தி லைக் தைப்பூசத்துக்கு லீவு கிடைக்குது, தீபாவளி பொங்கலுக்கு லீவு கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லோருக்கும் எல்லாம், ஐ மீன் எந்த மதத்தை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சி. மக்களாட்சி என்பது இந்திய பாராளுமன்றத்துக்கு இந்திய ரூல்ஸு, அதாவது கான்ஸ்டியூஷனில் இல்லாமல் சட்டங்கள் அன்றாட நடைமுறையில் ஏற்படக்கூடிய சட்டங்களை இயற்றுவதற்கு யார் ஏற்றுவாங்க அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்ன்ற ஒரு சபை. அப்போ அந்த சபையில் வந்து பிறப்பால் இந்த குடும்பத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க அந்த சபையில் போய் உட்காருவாங்களா? அப்படி கிடையாது. மக்களுடைய பிரதிநிதிகள், மக்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்புவார்கள். அவர்கள் மூலமாக தான் சட்டங்கள் இயற்றப்படும், அவர்கள் தான் ஆட்சியில் அமர்வார்கள், அவர்கள் வழியாகத்தான் மக்களை ஆள வேண்டும். அதான் பீப்புள் எலெக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கவர்மெண்ட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். மக்களுக்காக மக்களால் ஆன அரசு அது. எலெக்ஷன்ஸ் டிசைட் ஊர் ரூல்ஸ். அரசு லைக் எலெக்ஷன் தான் யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. அடுத்து ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு. குடியரசு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் எலெக்டட். இந்த உச்சபட்ச இந்த நாட்டுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மக்களுடைய பிரதிநிதி கிட்ட, அதான் நாட்டை மொனார்கி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ அரசாங்கமே செயல்படலைனா கூட, அதாவது எலெக்டட் கவர்மெண்ட் வந்து இல்லைனா கூட அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது மக்களுக்கு குரல் கொடுக்க அந்த உச்சபட்ச அதிகாரத்தில் யாருன்னா ஒருத்தவங்க இருக்கணும். அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் டெமோக்ராட்டிக் தான். ஆனால் டெமோக்ராட்டிக் மொனார்கி டெமோக்ராட்டிக். அவங்க அங்கே கிங்ஸ் சார்லஸ் 3ஆம் சார்லஸ் அரசராக இருப்பார். கவர்மெண்ட்டே இல்லைனாலும் அவர் அரசராக இருப்பார், அவர் மக்களுக்கு நல்லது செய்வார். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரச பிறப்பால் அரச குடும்பம் எதுவுமே கிடையாது, மக்கள்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க தான். இப்போ திரௌபதி முர்மு அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அப்போ எந்த அளவுக்கு இந்திய ஜனநாயகம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஸோ அவ்வளோ நம்ம வந்து மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம். அடுத்து ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி. இந்தியா வந்து என்னென்ன நீதியெல்லாம் கொடுக்குது அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ். ஃபர்ஸ்ட் சமூக நீதி, நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் தி கேஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஒரு அரசாங்கத்துக்குள்ளே வர்றப்போ நீங்கள் வந்து இந்த சாதியினர்லாம் இவ்வளோ தள்ளி இருங்க அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, எல்லாரும் சமம்ன்ற மாதிரி தான் ஒரு அரசாங்கம் ட்ரீட் பண்ணும். அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ், ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் தன்னுடைய வளங்களை அவர்களுக்கு ஏற்ப பிரித்து கொடுக்க வேண்டும். ஓகேங்களா, இது ரெண்டு இருந்தாலே பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் தானாக வந்துடும். ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் டு ஆல். ஓகேங்களா, எல்லோருக்கும் அரசியல் அதிகாரம் என்பது ஒன்று தான் அப்படின்றாங்க. அப்போ இந்த மூன்றும் வரிசை முக்கியம். ஓகேங்களா, அடுத்து லிபர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து இன்னும் டீப்பாக நம்ம போகலாம். இன்னும் டீப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்லிலாம் பண்ணலாம். அது வந்து டிஎன்பிசி குரூப் 1 லெவலாக இருந்ததுனா நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு வந்து ஒரு அடிப்படை அரசியல் அறிவு புரிதல் இருந்தால் நமக்கு போதும். ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம மேலோட்டமாக நான் போகிறேன். லிபர்ட்டி அப்படின்னா நமக்கு சுதந்திரம். என்னென்ன சுதந்திரம்? தாட், சிந்திப்பதற்கான சுதந்திரம், எக்ஸ்பிரஷன், அதை சொல்வதற்கான சுதந்திரம், நம்புவதற்கான சுதந்திரம், ஒர்க்ஷிப், கடவுள் வழிபாடுக்கான சுதந்திரம்லாம் நமக்கு கொடுக்கப்படுது. ஓகேங்களா, அடுத்து ஈக்குவாலிட்டி. இங்கே எல்லோரும் சமம், சமத்துவம் அப்படின்றாங்க. ஆல் சிட்டிசன்ஸ் ஈக்குவல் பிஃபோர் லா, எல்லோரும் சட்டத்தின் முன் சமம். ஓகேங்களா, நோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார், அதே போல் எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது சமமாக கிடைக்க வேண்டும். நோ டிஸ்கிரிமினேஷன், அங்கே பாகுபாடு கிடையாது. ஃபெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஹுட் அமாங் ஆல் இந்தியன்ஸ், லைக் யுனைட்டி டிஸ்பைட் டைவர்சிட்டி, வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று. அதே போல் வெவ்வேறு இண்டிவிஜுவல்ஸோட கல்ச்சர்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து பகுதி 3 அப்படின்றாங்க. அதாவது பகுதி 3 அப்படின்னா என்னன்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அசிம் தட்
இந்தியா இருக்குன்னு வைங்களேன். இந்திய கான்ஸ்டிடியூஷன் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இப்போ இதுதான் இந்தியான்னு வைங்க. இந்த எல்லை இருக்கு பாத்தீங்களா? இந்தியா என்பது என்ன அப்படின்ற இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களை பத்தி பேசுறது தான் பகுதி 1 பார்ட் 1. ஸோ அந்த டெரிட்டரியை பத்தி பேசுறது பார்ட் 1. இதுல வந்து ஆர்டிகல் சட்டப்பிரிவு 1 - 4 வரை அதை பத்தி பேசும். ஓகேங்களா? அடுத்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யாரு, இந்த மண்ணை ஆளுபவர்கள் யாரு அப்படின்றது தான் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. அப்போ பகுதி 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2 என்பது இப்படி எழுதிக்கலாம். பார்ட் 2 என்பது சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பத்தி பேசுறது. இந்திய குடியுரிமை எப்படி பெறலாம், எப்படி இழக்கலாம் அப்படின்றதெல்லாம். அப்போ 11 இதை பத்தி பேசும். பகுதி 3 என்பது என்ன அப்படின்னா, சரி இந்த மண்ணில் நீங்க பிறந்துட்டீங்க, இந்த மண்ணில் பிறந்தனால கட்டாயமாக இந்த மண்ணு உங்களுக்கு என்ன கொடுக்கும், இந்த நாடு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது தான் அடிப்படை உரிமைகள். அது யாரும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஆர்டிகல் 32 - 35 வரை ஒரு அரசாங்கமோ ஒரு தனி நபரோ ஒரு அடிப்படை உரிமைகளை உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. அதுதான் அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டெஃபினிஷன் வந்து பேசிக் ரைட்ஸ் தட் எவ்ரி சிட்டிசன் ஹஸ், எல்லாருக்கும் இருக்கிறது, cannot be taken away by the government except during emergency. அவசர காலத்தில் மட்டும்தான் அதற்கு ஒரு வரையறை இருக்கு அப்படின்றாங்க. இஃப் வயலேட்டட் யூ கேன் கோ டு கோர்ட். அது வந்து யாராவது ஒரு அரசாங்கமோ இல்லை தனிநபரோ ஓகேங்களா உங்களை வந்து அந்த உரிமைகளை மீறிட்டாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு மீறப்பட்டிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நேரடியாக கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்ஸ் வில் ப்ரொடெக்ட் தீஸ் ரைட்ஸ். அதாவது நேரடியாக கோர்ட் அப்படின்னா ஹை கோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போகலாம். அவங்க இந்த உங்களுடைய அந்த உரிமைகளை அவங்க பாதுகாப்பாங்க. அடுத்து வை இண்டிபெண்டன்ட், வை இம்பார்ட்டன்ட், இது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரம் தி கவர்மெண்ட் எக்ஸஸ். அரசாங்கம் நினைக்குது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து என்கவுண்டர் அப்படின்னுறாங்கன்னு வைங்களேன், வயலேஷன். இப்போ கேள்வி கேட்டாவே நீங்கள் சுட்டுருவீங்களா, என்னோட அடிப்படை உரிமைகள் எங்கே போச்சு? அப்போ மன்னராட்சிக்கும் அன்ற காலத்தில் அடிமைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மக்களாட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி வரும். என்ஷூர் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சிவிலைஸ்டு லைஃப். ஒரு அடிப்படையாக ஒரு குடிமகனுக்கான, இப்போ ஒரு குடிமகன் தப்பே பண்ணிட்டான் அப்படின்னா அவனை அப்படியே தூக்கில் போட்டுறக்கூடாது. இப்போ என்ன தவறு பண்ணா அது அவனுக்கு ஒரு ட்ரையல் வச்சுனாச்சும் அவனை தூக்கில் போடணும். ஓகேங்களா? அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி டெமோக்ரஸி. மக்களாட்சியுடைய அடிப்படையே இதை பொறுத்து தான் இருக்குது, அடிப்படை உரிமைகளை கொடுக்கறது தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 6 கேட்டகரிஸ். இப்போ அடிப்படை உரிமைகளை 6 வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். முதல் வகை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 14 எதை பற்றி பேசுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 12 எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, அரசாங்கம்லாம் என்ன 13 லைக் 13 வந்து இந்த அரசியலமைப்புக்கு இந்த அடிப்படை உரிமைகளை வந்து எப்போல்லாம் லைக் அது இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அது சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. பட் 14 பாருங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவத்துக்கான உரிமைகள் அப்படின்னா ஆர்டிகல் 14 - 18 இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆர்டிகல் 14 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஃபர்ஸ்ட்டு இதுதான். புரியுதா? இங்கே வந்து ஏழை பணக்காரலாம் கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட்டு எல்லாம் பாருங்க எப்படி சூப்பராக எழுதியிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் உட்காரு, எல்லாரும் நீ நானும் ஒன்று, அப்புறம் பேசுவோம் மற்றதை பற்றி அப்படின்றாங்க. அப்போ ஆல் பர்சன்ஸ் ஈக்குவல் பிஃபோர் லா, எல்லோரும் சட்டத்தின் முன் சமம். ஓகேங்களா? லைக் லா அப்ளைஸ் சேம் டு எவ்ரி ஒன், எல்லோருக்கும் அது பொருந்தும். கவர்மெண்ட் கேனாட் டிஸ்கிரிமினேட் ஆர்பிட்டரிலி. ஓகே, இவர் பணம் படைத்தவர், இவர் வந்து கொலை பண்ணலாம், இவர் வந்து காரை வச்சு எழுத்தலாம், இவர் வந்து பணம் இல்லாதவன், இவன் சாகக்கூடியவன் தான் அப்படின்லாம் ஒரு அரசாங்கம் பார்க்கக்கூடாது. எக்ஸப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கேன் மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் உமன், சில்ட்ரன், SC, ST, OBC. திஸ் இஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். எல்லாரும் சமன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. இல்லை, அப்படி கிடையாது. இது வந்து ஏன் நாங்கள் ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அதில் மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, புவர் பர்சன் அண்ட் ரிச் பர்சன் கமிட் சேம் கிரைம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ சேம் பண்ணிட்டாங்க, ஒரு கமிட் பண்ணிட்டாங்கன்னா சேம் பனிஷ்மெண்ட் தான். ஓகேங்களா? பிஎம்ஆ இருந்தாலும் சரி, இப்போ ஆனந்தராஜா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சட்டம் ஒரே மாதிரியான தண்டனை தான் கொடுக்கும். அவர் பிஎம்ஆ இருக்காரு, அதனால் அவர் மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் கவர்மெண்ட் கேன் கிவ் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒன்லி டு புவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்பிங் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதுதான் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 15 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஒரு அரசாங்கம் ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பதற்கு தடை அப்படின்றாங்க. கவர்மெண்ட் கேனாட் டிஸ்கிரிமினேட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப், எதை பொறுத்து, மதத்தை பொறுத்து, இனத்தை பொறுத்து, சாதியை பொறுத்து, பாலினத்தை பொறுத்து, பிறப்பிடத்தை பொறுத்து. ஆனால் வாட் திஸ் மீன்ஸ், கேனாட் டினை அட்மிஷன்ஸ் டு தி ஸ்கூல்ஸ் பிகாஸ் சம்மோன் இஸ் தலித். அவங்க வந்து லைக் இந்த காரணங்களெல்லாம் வந்து அவங்களை தடுக்க முடியாது அப்படின்னா. ஆனால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணலாம், அதாவது ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான இடம் இருக்காங்க. அடுத்து
ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து அரசு வேலைகளில் வந்து எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அதிகாரத்தை திறந்து வைத்தாதான் எல்லோரும் அதிகாரத்துக்கு வருவாங்க, அவர்கள் அவர்களுடைய மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்றது. அப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் cannot discriminate in hiring and promotion. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. எக்ஸப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரிசர்வேஷன்ஸ் ஏற்படுத்துறது. அடுத்து ஆர்டிகல் 17 ரொம்ப முக்கியமானது, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றாங்க. அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்டு. ஓகேங்களா, பிராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் கிரைம் பனிஷபிள் லா. இது வந்து யாராவது திண்டாமையை கடைபிடித்தாங்க அப்படின்னா அது தவறு. வாட் வாஸ் அன்டச்சபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லைக் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாதுன்றது, இரட்டை குவளை முறை, உயர் சாதியினர்னா டம்ளரில் கொடுக்கறது, தாழ்ந்த சாதியினர்னா லைக் சில்வர் டம்ளரில் கொடுக்கறது, இவங்களுக்கு கிளாஸ் டம்ளரில் கொடுக்கறது, அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் ஏறுறப்போ நீங்கள் என்ன சாதியெல்லாம் கேட்டுட்டு டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. அப்போ அதுதான் அன்டச்சபிலிட்டி வந்து இன்னைக்கு நாட்டில் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அட்லீஸ்ட் பொது இடங்களில் கிடையாது, மக்களுடைய மனசில் ஒரு சில பேர்கிட்ட இருக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 18 பார்த்தீங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ரொம்ப முக்கியமானது. சமத்துவம்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நீங்கள் உள்ளே வர்றப்பவே உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னா, என் பேர் ராஜா பகதூர் ஆனந்தராஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், அப்போவே தெரிஞ்சிடும், ஓ இவர் உயர் சாதியினர் போல, ஏற்கனவே ராஜாவாக இருந்திருக்கிறது போல, இவர் வந்து பரம்பரை இவருக்கு சொத்து இருக்கும் போல, அப்போ பெரிய பண்ணையார் போல அப்படின்றாங்க. அப்போது அந்த மாதிரி பேரே நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போது டைட்டில்ஸ் எல்லாம் எடுத்துறாங்க. நோ டைட்டில்ஸ் லைக் சார், ராய் பகதூர், இதெல்லாம் பிரிட்டிஷ் கொடுத்த டைட்டில்ஸ், அதெல்லாம் எடுத்துறாங்க. cannot accept the titles from foreign countries without president's permission. ஒரு பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காம அந்த டைட்டில் நம்ம வச்சுக்கூடாது. அதே போல மிலிட்ரி ஆனர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, அகாடமிக் ஆனர்ஸ், பாரத் ரத்னா, பத்ம அவார்ட்ஸ், புரியுங்க, இவங்களுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேசுது அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம். இப்போ 6 கேட்டகரி நம்ம பார்த்தோமா, ஒரு கேட்டகரி சமத்துவத்தை பற்றி, அடுத்து வந்து சுதந்திரத்தை பற்றி பேசுது. ஆர்டிகல் 19 to 22. ஸோ 19 வந்து கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பேன், ஏன்னா அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 6 அதில் 6 விடுதலை ஃப்ரீடம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, நீங்கள் எதை பற்றி வேணால் பேசலாம், கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை சொல்லலாம், புக்ஸு, ஆர்டிகல்ஸு, ஃபிலிம்ஸு, பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துறீங்க, ஓகேங்களா, லைக் ஏதாவது நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து த்ரெட்டன் பண்ணுறீங்க அவங்களால அப்படின்னு ரொம்ப லைக் ஃபால்ஸ் டிஃபர்மேஷன், பொய்யான தகவலை கொடுத்து ஒருத்தவங்களுடைய புகழை வந்து கெடுக்கிறதுக்கே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. கோர்ட்டை விமர்சிச்சு இப்படி பண்ணிட்டீங்க அப்படிலாம். ஆனால் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி பாருங்கள். இப்போ வந்து சேர்வதற்கான அசம்பிளி லைக் ஃப்ரீடம், நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சேரலாம், லைக் ஒரு பீஸ்ஃபுல்லான மீட்டிங்ஸ் வைக்கலாம், ஆர்கனைஸ் ரேலிஸ் வைக்கலாம், லைக் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், பப்ளிக் கேதரிங்ஸ், உங்களை பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம். ஓகேங்களா, ஸோ ஆனால் அது வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, cannot கேரி வெப்பன்ஸ், அங்கே வந்து ஆயுதங்களை கேரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த கரூர் சம்பவம்லாம் இதுலேருந்து தான் வரும். அதே போல் நியூஸ் பேப்பர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பருக்குலாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் அந்த அதிகாரம் கிடைக்குது. நியூஸ் பேப்பருக்குன்னு தனியாக சட்டங்கள் கிடையாது, இதுலேருந்து தான் நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறது, டிவி சேனல், யூடியூப்பில் பேசுறது எல்லாமே ஆர்டிகல் 19 தான் வரும். அதுக்கான உரிமை தான் அது. ஸோ எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், சங்கங்கள் வைக்கலாம், எதனா ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன்ஸ், ஜாயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கிரியேட் என்ஜிஓஸ் அண்ட் கிளப்ஸ், இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோ இல்லை ஆயுதம் ஏந்திய ஒரு குரூப்போ இல்லை வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை சிறு குலைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதெல்லாம் சேரக்கூடாது. ஸோ அடுத்து மூவ்மெண்ட், நகர்வதற்கான சுதந்திரம் வந்து எங்கே வேணால் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நகரலாம், அதுக்கான பார்டர்ஸ் கிடையாது, லைக் பாஸ்போர்ட் தேவையில்லை. ஆனால் ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பர்மிஷன், கவர்மெண்ட் எங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறேன் அங்கே மட்டும் நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மெட்டீரியலில் நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழுக்குன்னு தனியாக கொடுத்துருக்கேன், அது வந்து அப்லோட் ஆகிருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா, அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் 19(1)E வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணால் நீங்கள் வாழலாம். ஓகேங்களா, இங்கே தான் அப்படின்னு கிடையாது. அதனால தான் இப்போ திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் ரீல்ஸில் போடுவாங்க, இது வந்து திருப்பூரே வந்து ஹிந்திக்காரர்களுடைய ஊராக மாறிடுச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. அதே தமிழ்நாடுலாம் போனீங்க அப்படின்னா ஆர்கேபுரம்லாம் இருக்கும், லைக் டெல்லிலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க. கரோல்பாகில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது எங்கே வேணால் யார் வேணால் போய் தங்கி வாழலாம். ஓகேங்களா, ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ட்ரைபல் ரீஜன்ஸ்க்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம், அதுக்கான பிஸ்னஸ் பண்ணலாம், ஆக்குபேஷன் என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அதுக்கான க்ரைட்டீரியாஸ் உங்ககிட்ட இருக்கணும், லைக் குவாலிஃபிகேஷன்ஸ். நீங்கள் வந்து எனக்கு என்ன வேலை வேணால் பண்ணுவேன், நான் எம்பிபிஎஸ் தான் அப்படின்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து டாக்டர் வேலை பார்க்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட்
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 20 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் கேசஸ், கிரிமினல் வழக்குகளில் இருந்து நமக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா, ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணக்கூடாது, பழைய நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா cannot be punished for act that was legal when you did it. லைக் இப்போ வந்து நீங்கள் இப்போ அரசாங்கம் வந்து லாட்ரியை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காங்க, உங்கள் அப்பா வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அப்போ நீ லாட்ரி வாங்கினல, அப்போ இப்போ வந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை 2025 வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்போது வந்து அது சட்டத்தில் அலோவ் பண்ணிச்சு, அதனால் அப்போ நீங்கள் விளாட்னீங்க. ஓகே, அடுத்து நோ டபுள் ஜியோபர்டி அப்படின்னா ஒரே தண்டனை, ஒரே தப்புக்கு 2 முறை தண்டனை அனுபவிக்கக்கூடாது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா உங்களை தூண்டி வற்புறுத்தி உங்களை வந்து கோர்ட்டில் வந்து நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கான சட்டம் வந்து அதை வந்து அது இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனந்தராஜ் வந்து நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட், அதாவது போலீஸ் வந்து நிரூபிக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனிநபருக்கான வாழும் சுதந்திரம். ஓகேங்களா, பேசிக் மீனிங் வந்து நோ பர்சன் ஷால் பி டிப்ரைடு, லைக் அவங்களுடைய வாழும் சுதந்திரத்தை யாருமே அவங்க கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் கேனாட் கில் ஆர்பிட்ரரிலி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட் டு லைஃப்பில் என்னென்னலாம் வரும்னு சுப்ரீம் கோர்ட் சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அடிப்படையான வாழ்வதற்கான உரிமைகள், சாப்பாடு கிடைப்பதற்கான உரிமைகள், கல்வி கற்பதற்கான உரிமைகள் இது கீழே தான் வரும். ஓகேங்களா, அடுத்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட், அரசாங்கத்தின் ஆர்டிகல் 22. அரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்காகலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. நீங்கள் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பர்சன் ஏ இருக்காரு அப்படின்னா அவரை வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்ககிட்ட சொல்லணும். அண்ட் ரைட் டு லாயர், அவருக்கு வந்து எனக்கு லாயர் வேணும் அப்படின்னு அவர் லாயர் வச்சுக்கலாம். அண்ட் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட், அவர் கொண்டு வந்து நீதி அரசர்களுக்கு முன்னாடி காமிக்கணும். ஓகேவா, ரைட் நாட் டு பி டிடைன்ட் பியாண்ட் 24 hours, 24 மணி நேரம் தாண்டி அவரை வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட காமிக்காமல் அவங்களே வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு தீவிரவாதிகளாக இருக்காங்க அப்படின்லாம், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்னா அந்த காரணங்களை காட்டி அவங்கள வந்து இந்த ரூல்ஸ்லேருந்து விலக்கி வச்சு அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் என்னென்ன அப்படின்னா 23, 24. ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், லைக் குழந்தைகளை கடத்துவது இல்லை பாலியல் தொழிலுக்கு வந்து குழந்தைகளை விடுவது, இந்த மாதிரி டிராஃபிக்கிங்லாம் பண்ணக்கூடாது. லைக் கொத்தடிமைகளாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. ஓகேங்களா, அடுத்து ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர் அப்படின்னா லைக் குழந்தை தொழிலாளர்களை வந்து தடுப்பது, அது 24. ஓகேங்களா, ஸோ 14 வயசுக்கு கீழே இருக்கவங்களே ஃபேக்ட்ரிஸை யூஸ் பண்ணக்கூடாது. அசாடஸ் ஆக்குபேஷன் மைன்ஸ், ஓகேங்களா, அங்கே சுரங்கங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து அதே போல் குழந்தைகளை வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் அலோவ் பண்ணலாம். இப்போ கடை வச்சுருக்காங்க, பொட்டி கடை வச்சுருக்காங்க, அந்த கடையில் வந்து குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது தட் இஸ் அலோவ்டு. ஓகேங்களா, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 25 to 28. அப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னா எந்த மதத்தை வந்து நான் பின்பற்றணும் அப்படின்னா என்னென்னலாம் சொல்கிறாங்க, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலிஜன், உங்கள் சுய அறிவுக்கு என்ன தோணுதோ அதுக்கு அந்த கடவுளை நீங்கள் வழிபடலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அந்த மதத்தை நீங்கள் வந்து ப்ராபகேட் பண்ணலாம். லைக் இப்போது நிறைய ஜப கூட்டங்கள் அப்படின்னு போடுவாங்க, இல்லை அமாவாசை சிறப்பு கூட்டம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராபகேண்டா பண்ணலாம். அதற்கு நீங்கள் லைக் வெளிநாட்டிலேருந்து ஃபாதிரியார்கள்லாம் கூட கூப்பிட்டு வந்து பண்ணலாம். அடுத்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அப்போது இப்போ ஐயா வழி அப்படின்னு ஒரு லைக் ஒரு ரூல்ஸ் போட்டு லைக் தலைப்பாகலாம் கட்டிட்டு சில லைக் நான் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் தனியாக ரூல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஓன் அக்வயர் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ரிலிஜன், அதாவது ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் கேனாட் கலெக்ட் டேக்ஸ் ஸ்பெசிஃபிகலி ஃபார் ப்ரொமோட்டிங் எனி ரிலிஜன். ஒரு குறிப்பிட்ட மதத்தை பரப்புவதற்காக அரசாங்கம் வரி வாங்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயோத்தியில் ராமர் கோவில் இருக்குன்னு வைங்களேன், அது ராம் ஜன் சம்தி போர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கள் வந்து தனியார் நிறுவனம், அவர்கள் வந்து தொண்டு நிறுவனமாக இருந்து அவர்கள் மக்களிடமிருந்து வரி லைக் காசு வசூலித்து நன்கொடையாக பெற்று அவர்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அரசாங்கம்
நான் வந்து இந்த கோயில் கட்டுவதற்காக நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. லைக் டேக்ஸ் வாங்கக்கூடாது. இந்த கோயில் கட்ட இப்போ அண்ணாமலை அருணாச்சல லைக் அண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்காக நாங்கள் டேக்ஸ் வாங்குறோம் அப்படிலாம் வாங்கக்கூடாது. அடுத்து ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க பள்ளிகளிலேயோ கல்லூரிகளிலேயோ ரிலீஜியஸ் எஜுகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதே போல் லைக் குழந்தைகளை வந்து ப்ரே பண்ணக்கூட அட்டன் பண்ணணும் கட்டாயமாக அப்படின்லாம் கம்பல் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. அடுத்து 5வது கேட்டகரியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகேங்களா. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் 29, 30. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறுபான்மையினர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு இப்போ படுகா மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், படுகை இன மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த மொழியை பாதுகாப்பதற்கான உரிமைகள் அவர்களுக்கு, அவர்கள் வந்து அந்த கல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான உரிமைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ரைட் டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ சிறுபான்மையினர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்று அவங்க ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக இருக்கணும், இல்லை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் 5 அடிப்படை உரிமைகள் வகைகள் நம்ம பார்த்தோம்ல, அதில் ஏதாவது ஒன்று மீறப்பட்டாலும் அதற்கான சொல்யூஷன் தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஓகேங்களா. நிவர்த்தி. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 32 ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட். அரசாங்கத்தை நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக போய் அவங்க வந்து அந்த வாசல்லே நின்று அவங்க கதவை தட்டி ஹலோ டோர் ஓப்பன் பண்ணுங்க, எனக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ற ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றார் இந்த ஆர்டிகல். ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 31 வந்து எடுத்துட்டாங்க, ரிப்பீல் பண்ணியாச்சு. ஸோ வை ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது இல்லாமல் மற்ற எதுவுமே இல்லை. எல்லாம் சொல்லிட்டு வந்து இது மீறிட்டாங்கன்னா அப்படின்னா அதான்ப்பா தெரில அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போது இதுதான் அடிப்படை, இந்த அரசியலமைப்பை நிலைத்து வைப்பதற்கான சட்ட அதிகாரம் இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதில்ல. கோர்ட் 5 வகையான ஆர்டரை கொடுக்கும். அதுதான் என்னென்ன அப்படின்னா ஏபிஎஸ் கார்பஸ், ப்ரொடியூஸ் தி பாடி. அப்படின்னா இப்போ அரசாங்கம் யாரையாவது ஒரு போலீஸ் வந்து யாருன்னா ஒருத்தவங்களை கடத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஏபிஎஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபரை கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து அவர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகேங்களா. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடியோவே வரல, ஆனந்த் சாரை காணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோம்னா நீங்கள் ஏபிஎஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா இப்போது செஞ்சியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரித்து 2 வாரங்களில் என்னை வந்து கொண்டு வந்து காமிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் யார் வேணால் கடத்திருக்கலாம், போலீஸ் தான் கடத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. தனிநபர் யாருன்னா ஒருத்தவங்க வந்து பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா கூட அதை கண்டுபிடிக்கணும். ஸோ மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட். இப்போது இந்த கேள்வி உங்களுக்கு எழும்பலாம், சார் அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் காணாமல் போயிடுறாங்களே, அப்போது ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணால் கிடைச்சிருவாங்களா அப்படின்னு தேடி பார்ப்பாங்க. பட் கிடைக்கல அப்படின்னா லைக் இல்லீகல் டிடென்ஷன் இருந்தால் தான் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொன்னால் தான் அப்படி பண்ணுவாங்க. லைக் எல்லாத்துக்குமே ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ண முடியாது. அப்படி ஃபைல் பண்ணால் கூட கிடைக்கல அப்படின்னா கிடைக்கலன்னே அவங்க சொல்லிடுவாங்க. மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்னா கட்டாயம் நாங்கள் வலியுறுத்துறோம், நீங்கள் இதை பண்ணுங்கள், மேண்டேட்ரியே இதை பண்ணுங்க அப்படின்றது. ஸோ ஆர்டர்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல் டு டூ த டியூட்டி. அவங்களுடைய வேலை இதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க, இவர் பாருங்கள் இங்கே எங்ககிட்ட வந்து முறையிட்டு இருக்காரு, ப்ரேயர் பண்ணுறாரு, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. ப்ராஹிபிஷன் அப்படின்னா தடை பண்ணுறது, நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு லோயர் கோர்ட்டுக்கு சொல்லுது. உன்னுடைய வரம்புக்கு மீறி நீ செயல்படுற, எப்படி நீ செயல்படலாம் அப்படின்னு லோயர் கோர்ட், ஹை கோர்ட்டையோ இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டையோ அவங்க வந்து தடை பண்ணலாம். செரிட்டரி அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் தி லோயர் கோர்ட் டு ஹையர் கோர்ட். ஒரு சர்டிஃபிகேட், அந்த இது மூதாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு கொடுத்துரு, நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்க சொல்கிறது. கியூ வாரண்ட் அப்படின்னா பை வாட் அத்தாரிட்டி அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து பணம் கொடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெட்டு எதுவுமே கிளியர் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்குறீங்க கியூ வாரண்டோ என்னோட அடிப்படை உரிமையை மீறப்பட்டு இன்னொருத்தர் வாங்கிட்டாங்க அப்படின்றாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து அவங்கள கேட்பாங்க எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த ஆஃபீஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் இதே போல தான் ஹைகோர்ட்டுக்கும் 226, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டிகல் 32, ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா 226. ஓகேங்களா. அடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ எப்போலாம் இதை வந்து நம்ம நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி, ஒரு தேசிய லைக் அவசர நிலை வந்துச்சுன்னா அதுக்கு ஆர்டிகல் 352 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 அப்போ வந்து அரசாங்கத்தை நீங்கள் திட்டம் பண்ண முடியாது, ஆனால் அரசாங்கம் உங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அரசாங்கம் உங்களை உங்களுடைய வாழ்வை எடுத்துட முடியாது. ஏன்னா அப்போ வந்து எமர்ஜென்சி வந்து 1975 கொண்டு வந்தாங்க, 1975 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ 21 ஜூன் அப்போ வந்து யாரை வேணால் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க, ஜனசங் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே. அப்போ அவங்க ஆட்சிக்கு 1977 வர்றப்போ அதை வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையில் இருக்கவங்க
44th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை என்ன பண்ணாலும் 21-20 என்பதை யாரும் எடுக்க முடியாது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைக் அப்லோட் ஆகிடும். தேங்க்யூ பீப்புள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.